പാപച്ചാക്കടയിലിருந்து കുളഞ്ഞ ചേറ്റിൽ നിന്നും மகா உன்னதங்களின் மகிமையின் ராஜ்யத்திற்கு நம்மை அழைத்தவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. இந்த நாளிலே நாம் வேதனுடைய வசனத்திற்குள்ளாய் கடந்து போகும்போது ஆமென், நீங்களாம் அதிகமாக அந்த வார்த்தை வேணும்னு செபிக்கிறதுனால தான் கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொடுக்கிறார். அடுத்த வாரம் நல்ல வார்த்தை வேணும்னு நீங்கள் ஜெபித்துட்டு வரணும். ஓகே, கடந்த நாட்களில் எல்லாம் நம்ம ஒரு ஆழமான காரியத்தை பார்த்து கொண்டு இருக்கிறோம். என்ன பார்க்கிறோம் சொல்லுங்க? தலைப்பு என்ன? அற்பமானவைகளை கொண்டு அதிசயங்களை. நம்ம எல்லாம் அற்பமானவர்கள் தான், ஆனால் நம்மளை கொண்டும் தேவன் அதிசயங்களை இந்த பூமியில செய்வார். ஒருவேளை நீ இந்த மலைப்பகுதியில் பிறந்த ஒரு சின்ன குடும்பத்தில் பிறந்து அதிகம் படிக்காத அல்லது பெரிய பெரிய நமக்கு பெரிய பின்னணி பேக்ரவுண்ட் இல்லாத ஒரு வலிய ஒரு பச்சாத்தலம் இல்லாத ஃபேமிலியில் நம்ம வந்தவராயிருக்காம். தேவன் அதை பார்க்கல. நாம் ஆராதிக்கிற கர்த்தர் எல்லாவற்றிலும் பெரியவர். உன்னுடைய பேக்ரவுண்டை பார்த்து ஆசீர்வதிக்க போறதில்லை. நீ அற்பமானவன் அவருக்கு தெரியும். நீ ஒரு உப்புன்னு தெரியும், நீ ஒரு களிமண்ணு தெரியும், நீ ஒரு காய்ந்த கோலுன்னு தெரியும். ஆமே, நீ ஒரு காக்கான்னு தெரியும். ஆமே, நீ அழகற்றவன், நீ பாட தெரியாதவன் தெரியும், நீ ஒரு மீனுன்னு தெரியும். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஒரு அத்திப்பழ அடன்னு ஆண்டவருக்கு தெரியும். நீ ஒரு பட்ட மரம்னு கர்த்தருக்கு தெரியும். அவர் தான் சொல்றாரு, நான் உன்னை அநேக ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாய் வைப்பேன். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இங்க இருக்கிற தம்பிமார் தங்கச்சிமாரெல்லாம் இந்த வசனத்திற்கு மாத்திரம் செவி கொடுத்து பாரு. இந்த வார்த்தை நீ உன்னை உயர்த்தாவிட்டால் அப்புறம் என்னன்னு வந்து என்கிட்ட கேளு. ஸோ இந்த நாளிலே அதனுடைய தொடர்ச்சியாக கடந்த நாளிலே 30 லட்சம் பேருடைய வெட்கப்பட்ட இருந்த கசப்பை மாற்றின ஒரு வெட்டப்பட்ட பச்சை மரத்தை குறித்து பார்த்தோம். அல்லேலூயா. ஒரு கசப்பை மாற்றின வெட்டப்பட்ட ஒரு மரம் 30 லட்சம் ஜனங்களின் வாழ்க்கையில் இந்த மாறாவை கசப்பை மதுரமாக மாற்றின அந்த மரத்தை குறித்து பார்த்தோம். பிரைஸ் அல்ல. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை கொண்டும் தேவன் லட்சக்கணக்கான ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கசப்பை, மாறாவை, வேதனையை, துன்பத்தை, துயரத்தை, சாபத்தை, தரித்திரியத்தை, பாவத்தை உன்னை கொண்டு மாற்ற முடியும், உன்னை கொண்டு மாற்ற முடியும், உன்னை கொண்டு மாற்ற முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் அற்பமானவனாய் இருந்தாலும் சொல்லுங்க, என்னை கொண்டும் லட்சக்கணக்கான ஜனங்களின் வாழ்க்கையில் தேவன் மாற்றத்தை கொடுக்க முடியும். அல்லேலூயா. சரி, இந்த நாளிலே நான் யோசித்து தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்த போது ஒரு சாதாரண எக்காள சத்தம். என்னதுங்க? ஒரு சாதாரண எக்காள சத்தம் எவ்வளவு பெரிய அதிசயத்தை, யுத்தத்தை அது செய்தது என்று உங்களுக்கு நடுவிலே நான் வைக்க போகிறேன். ஒரு எக்காள சத்தம், அது அதிகமாக பேசாது, அது ஊன்னு ஒரு சவுண்டு கொடுக்கும். எக்காளம் ஊதுற ஒரு சவுண்டு, trumpet, the sound of trumpet which destroys your enemies. ஒரு சாதாரண எக்காள சத்தம் உனக்கு இருக்கிற அத்தனை சத்துருக்களையும் அழிக்கிற ஒரு காரியத்தை பார்க்க போறோம். நீ செய்ய வேண்டியது எக்காளம் ஊதணும், காகல சப்தம். பிரைஸ் தி லார்ட். பைபிள்ல 1-2 இடங்கள்ல அது எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு ஒரு இடத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், அடுத்த வாரம் இன்னும் ஆழமா இன்னொரு இடத்து. முதலாவது, எக்காளம் என்பது என்னது? அது ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி. ஆனா மியூசிக் அல்ல, ஆனா மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி. அது ஊதுவதற்கு மாத்திரம் பயன்படும். பிரைஸ் தி லார்ட். யூ கேன் ப்ளோ த்ரூ இட். அவ்வளவுதான், நீங்க ஊதலாம். பிரைஸ் தி லார்ட். இது 2 எக்காளம் பைபிளில் 2 பொருட்களை வைத்து செய்யப்படுகிறது. என்னாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம், சங்கிய புஸ்தகம் 10ஆம் அத்தியாயத்தின் 2ஆம் வசனம் வேகமா படிக்கலாம், வாய்க்கலாம். சங்கிய 10:2, சபையை கூடி வர செய்வதற்கு, அழைப்பதற்கு, பாளையங்களை பிரயாணப்படுத்துவதற்கும் 2 வெள்ளி பூரிகைகளை, 2 வெள்ளி எக்காளங்களை செய்து கொள்ளுவாயாக. மதி. மலையாளத்தில் வெள்ளி கொண்டு 2 காகளம் உண்டாக்குக. மதி. இப்ப வெள்ளி கொண்டு காகளம் உண்டாக்கணும். என்னத்துல எக்காளம் உண்டாக்கணும்? யூ ஷுட் மேக் அவுட் ஆஃப்
silver 2 trumpets. அப்ப வெள்ளினால உண்டாக்கலாம். வெள்ளி என்பது எதை குறிக்கும்? ரொம்ப விலையேற பெற்ற பொருள்லாம் கிடையாது. என்னதுங்க? அதை விட பொண்ணு இருக்கு, வைரம் இருக்கு, வைடூர் இருக்கு, முத்துக்கள் இருக்கு, டைமண்ட்ஸ் இருக்கு. வெள்ளி கொஞ்சம் உள்ளதுல நம்ம இந்த பொருட்கள்ல விலை குறைஞ்ச பொருள் என்னது தாங்க? வெள்ளியை கொண்டுதான் தேவன் அந்த எக்காலங்களை உண்டாக்குறாரு. இன்னொரு எக்காலம் உண்டு, இதிலும் விலை குறைந்த ஆனால் ஜீவனை கொடுத்து உருவாக்கப்படுகிற ஒரு எக்காலம் உண்டு. அது யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே எரிகோ கோட்டையை தகர்ப்பதற்கு 7 எக்காலங்களை கர்த்தர் பயன்படுத்த சொன்னார். அந்த எக்காலம் எதனால் உண்டாக்கப்படுகிறது? அது அடுத்த வாரம் நம்ம பார்க்க போறோம். அன்னைக்கு அவுட்லைன் மட்டும் சொல்றேன். அது செம்மறியாட்டு கெடாவின் கொம்பினால் உண்டாக்கப்படுகிறது. It made by using the horns of rams. ஆட்டுக்கடா கொம்புன்னு இருக்கும், ஆனா அது செம்மறி ஆட்டுக்கடாவின் கொம்பு. எதுங்க? செம்மறி ஆட்டுக்கடாவின் கொம்பு. அதற்கு ஒரு ஜீவனே பலி கொடுக்கப்பட வேண்டியது உண்டு. ஆனா அதுவும் ஒரு மாட்டுக்குரியது அல்ல, ஒரு சின்ன ஆட்டுக்குரியது தான். அப்படியானால் ஒன்று வெள்ளியினால் எக்காலத்தை உண்டாக்க சொல்றாரு, இல்லைன்னா ஆட்டுக்கடாவினால் எக்காலம் உண்டாக்கணும். எதுல எக்காலம் உண்டாக்கணும்? ஆமா, இன்னைக்கு நம்ம வெள்ளியை மட்டும் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வெள்ளி பாரு, வெள்ளி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அது ஒரு விசுவாசத்திற்கு அடையாளம். உள்ள ஆபரணம் உண்டாக்குகிற பொருட்கள்ல வேற எல்லாமே அதை விட மேல உள்ளது தான். நீ உலகத்துல ஒரு அற்பமான எல்லாரை விட தாழ்ந்த விலையுள்ள ஒரு வெள்ளியாக நீங்கள் எண்ணப்படலாம். நீ ஒரு பொன் அல்ல, நீ ஒரு டைமண்ட் அல்ல, நீ ஒரு வைடூரியம் அல்ல, நீ ஒரு ரத்தினம் அல்ல. ஒருவேளை இல்ல பொருட்களிலேயே நீ உன் குடும்பத்தில், உன் சமுதாயத்தில், வேலை செய்கிற இடத்துல நீ அற்பமான விலையுள்ள ஒரு வெள்ளியாக எண்ணப்படலாம். ஆனால் உன்னை கொண்டும் தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது எப்பொழுது பயன்படுத்தப்பட வேண்டும், யாரால் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான காரியம். இதை எப்பொழுதெல்லாம் யூஸ் பண்ணணும்னா, அது என்னாகம புஸ்தகம், சங்கிய புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். எனக்கு டைம் இல்லை, நான் சொல்லிடுறேன். 5 காரியங்களுக்கு அது பயன்படுத்தப்படணும், ஊதப்படணும். 1, நீ சத்துருக்களுக்கு விரோதமாக யுத்தத்திற்கு போகும் பொழுது எக்காலம் ஊதணும். எப்போ காகளம் ஊதணும்? சத்துருக்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்போது எக்காலம் ஊதணும். அடுத்து உன்னுடைய குடும்பத்தில் வருகிற சந்தோஷமான நாட்களெல்லாம் என்ன ஊதணும்? மகிழ்ச்சியின் நாள், சந்தோஷ திவசங்கள். அடுத்து உன் வாழ்க்கையில் வருகிற பண்டிகைகள், ஃபெஸ்டிவல்ஸ் அன்னைக்கு எக்காலம் ஊதணும். அடுத்து உன்னுடைய மாத பிறப்புகள் 1ஆம் தேதி. அதனால தான் நம்ம 1ஆம் தேதி ஸ்தோத்திர ஆராதனைன்னு வச்சிருக்கிறோம். ஏன்னா இதை எல்லாம் செய்யும் போது, இதை நீ செய்யலனா எக்காலம் ஊதுகிறவனை பிரைஸ் த லார்ட். மாத பிறப்புல ஊதணும், பண்டிகை நாட்களில் ஊதணும், மகிழ்ச்சி நாட்களில் ஊதணும், யுத்தத்திற்கு போகும்போது ஊதணும். இதில் ஊதும் போது, இதை நீங்க காகள தொனி முழக்கும் போது நீங்க பரலோகம் உங்களை நினைக்கிறது. அதுல 9ஆம் அதிகாரத்தில் கடைசி 2 வசனத்தை மட்டும், 2 வரியை மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். தேவன் அப்பொழுது, எப்பொழுது? அப்பொழுது. என்னாகும் 10:9 கடைசி 2 வரியை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். பூரிகளை உடுதுறீங்களே, அப்பொழுது நீ உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள், அதான் மெயின். நீங்கள் அப்ப கர்த்தர் உங்களை நினைக்கணும்னா நீங்க என்ன செய்யப்படணும்? ஏம்மா சொல்லுங்க, தம்பிமா சொல்லுங்க. எக்கால ஊதன்னா நினைவு கூறப்படணும்னா கர்த்தர் உங்களை நினைச்சு உங்க சத்துருக்களின் கையிலிருந்து உங்களை விடுவிக்கணும்னா நீ யாரா இருக்கணும்? எக்காலம் ஊதணும். நீ யாரா இருக்கணும்? எக்காலம் ஊதணும். மலையாளத்தில் எந்த எழுதிருக்கு? என்னால் காகளம் ஊதேனும், என்னால் நிங்களுடைய தெய்வமாய யெகோவா நிங்களை ஓர்த்து சத்துருக்களுடைய கையில் நின்று ரட்சிக்கும். அப்ப யுத்தத்துக்கு எப்பவும் நீ பள்ளிக்கூடம் போனாலும் எக்காலம் ஊதிட்டு போ. இப்போ உங்களுக்கு நல்ல ஓரளவு புரிஞ்சிருக்கும். அப்ப எக்காலம் ஊதுவதற்கு பயன்படுவது நம்முடைய வாய் தான். எதுங்க? வாயும் தொண்டையும். அப்ப வாயிலையும் தொண்டையிலிருந்து வெளியே வருகிற சத்தம் தான் என்ன சத்தம்? எக்கால சத்தம். இப்ப நம்ம வெள்ளி அல்ல, நம்மளே வெள்ளி.
நம்மளே வெள்ளி, ஸ்தோத்திரம், நம்மளே பூரிகை, நம்மளே காகளம். நாம கர்த்தருக்கு எக்காலம் ஊதுகிறவர்களாய் இருக்கணும். எக்காலம் ஊதுகிறவனைத்தான் கர்த்தர் நினைக்கிறார். அல்லேலூயா. யுத்தத்தின் நாளிலேயோ, மகிழ்ச்சியின் நாளிலேயோ, சந்தோஷ நாளிலேயோ, பெருநாளுகள்லையோ, மற்ற எந்த மாத பிறப்புகள்லையோ எப்பவும் நீ எக்காலம் ஊதுகிற பிள்ளைகளை நினைத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, மகிழ்ச்சியின் நாள், யுத்தத்தின் நாள்லையாவது சில நேரம் போராட்டத்தில் நம்ம கர்த்தர் நோக்கி கூப்பிடுவோம். அதான் எக்காலம். ஒருவேளை நீ துதிக்கிறதா இருக்கலாம், பாடுறதா இருக்கலாம், ஜெபிக்கிறதா இருக்கலாம், வசனம் வாசிக்கிறதா இருக்கலாம். அது எல்லாமே இந்த வாயிலிருந்து நீ தேவனுக்காக சொல்லுகிற ஒரு அல்லேலூயாவா இருக்கலாம். எல்லாமே எக்காலம் ஊதுவதற்கு சமமானது. ஆமென். இதை ஊதலை அப்படின்னா அவன் இஸ்ரவேலின் ஜனத்தில் நினைவு கூறப்படுவதில்லை. நீங்க எக்காலம் ஊதுறதுனா என்னன்னா, உன் தொண்டையிலிருந்து தேவனை நீ துதிக்கிற ஒரு வார்த்தையா இருக்கலாம், நீ வாசிக்கிற ஒரு வசனமா இருக்கலாம், நீ ஜெபிக்கிற ஒரு ஜெபமா இருக்கலாம், நீ பாடுகிற ஒரு பாட்டா இருக்கலாம். அல்லேலூயா. அப்ப இது ஒன்றும் செய்யலைன்னா ஒன்று ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? He forgets you. You will be forgotten forever. நீ தேவனால் நிரந்தரமாய் மறக்கப்படுவாய். ஆகையினால உன் வாயும் தொண்டையும் கர்த்தருடைய சமூகத்தில் எக்காலம் ஊதுகிறதா இருக்கணும். அல்லேலூயா. விசேஷமா ஒருவேளை வேதனை வியாதி வரும்போது கூட ஊதுவோம். ஆனா பர்த்டே வந்துருச்சு, ஒரு வீடு கட்டிட்டோம், பரீட்சை வந்துருச்சு, ஜெயம் வந்துட்டு, அப்பெல்லாம் நம்ம எக்காலம் ஊதுறோமா? இப்போ ஹாப்பி பர்த்டே இல்லைன்னா வெட்டிங் டே, உடனே என்ன ஆர்டர் பண்ணுவோம்? கேக் ஆர்டர் பண்ணுவோம். ப்ரைஸ் எல்லாம் கேக் ஆர்டர் பண்ணிட்டு நம்ம எல்லாரும் என்ன செய்வோம்? இயேசுவை தவிர வேற எல்லாரையும் கூப்பிடுவோம். இயேசுவை தவிர வேற எல்லாரையும் கூப்பிட்டுருவோம். ப்ரைஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு என்ன பண்ணுவோம்? கேக்கை பற்ற வச்சுட்டு அதில் என்னத்தை குத்தி வைப்போம்? கேண்டில் பற்ற வச்சுட்டு திரும்ப அந்த அவங்களையே என்ன சொல்லுவோம்? ஊதி நாசமாக போன்னு சொல்லு. அநேகத்தில் நீ கேட்க வச்சிட்டு, நீயே கேண்டில் பற்ற வச்சு லைட்டை எரிய வச்சிட்டு நீயே ஊதுனா அர்த்தம் என்ன? எவனாவது சொல்லியிருக்கானா ஏன் கேண்டில் பற்ற வைக்கிறோம் ஊதுறேன்னு? நான் ரொம்ப நாள் யோசித்து பார்த்தேன். இதனுடைய பேக்ரவுண்டு நான் ஒரு தடவை சொல்லியிருக்கிறேன். இது ஆப்பிரிக்கா கண்டத்திலே இந்த பழக்கம். ஒரு மாவிலே பெரிய கேக்கு செஞ்சு யாருக்கு விரோதமா பில்லி சூனியமும் ஏவலும் வைக்கணுமோ, கூடோத்திரம் வைக்கணுமோ, அவனை அந்த கேக்கா நினைச்சுக்கிடுவான் மந்திரவாதி. நல்லா கவனிக்கணும். அநேக காரியங்களை அறிவில்லாமல் செய்கிறோம். அந்த மந்திரவாதி அந்த கேக்கை ஒருத்தனை இப்போ யாருக்காவது செய்வனை வைக்கணும், கூடோத்திரம் வைக்கணும், அவனை அழிக்கணும்னா அவன் பேரில் ஒரு பெரிய கேக்கு செஞ்சிருவாங்க. ஒரு மாவில் அந்த காலத்தில் அதில் அவன் பேரை எழுதிடுவாங்க. யாரை அழிக்கணுமோ அவன் பேரை எழுதிடுவாங்க. எழுதிட்டு அதில் என்ன செய்வாங்க? அந்த நாட்களில் இருக்கிறபடி தீபம் பற்ற வைப்பாங்க. மந்திரவாதி தீபம் பற்ற வச்சுட்டு சுற்றில் உட்கார்ந்துக்கிட்டு அந்த பேர் எழுதியிருக்கிற தீபத்தில் இருக்கிற எளியில விளக்க முதல்ல ஊதுவான். என்ன செய்வான் அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, இந்த விளக்க அணையிற மாதிரி இந்த பேர் எழுதி இருக்கிறவன் அழிஞ்சு போகணும். இந்த கேக்கில் எழுதியிருக்கிற பேர் எழுதியிருக்கிறவன் என்ன செய்யணும்? இந்த விளக்கு அணைஞ்ச மாதிரி அவன் வாழ்க்கை என்ன செய்யணும்? அழியணும்னு அர்த்தம். அடுத்து என்ன பண்ணுவானுங்க? கத்தியை எடுத்து அந்த கேக்கை என்ன செய்வான்? பீஸ் பீஸா வெட்டுவான். அப்படின்னா இவன் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் போகணும். மூணாவது அதை எடுத்து திம்பான். அப்படின்னா அவன் சுற்றிலும் உலகத்தில் காணப்படாமல் போகணும். இதுக்கு செஞ்ச பரிபாடு தான் இன்னைக்கு ஹாப்பி பர்த்டே டு யூ. எப்படி? ஹாப்பி பர்த்டே டு யூ. ஒரு 10 பேர் சுத்தி நின்று துப்பி யார ஹாப்பி பர்த்டே டு யூ. தேவனை துதிக்கும் போது நான் சொல்லுவேன், இன்னைக்கும் சொல்றேன், அனைவரும் கேக் வெட்டணும்னு ஆசை, வெட்டிக்கோ. தயவு செய்து கேண்டில் பற்ற வைக்காத. பற்ற வச்சேன்னா அதை அணைக்காத. பற்ற வச்சேன்னா அதை என்ன செய்யாத? நீயே பற்ற வச்சு நீயே ஊதுனா அர்த்தம் என்ன? உன் வாழ்க்கையை நீயே என்ன செஞ்சுக்கிட்ட? அழிச்சுக்கிட்டன்னு அர்த்தம். நீயே உன் வாழ்க்கைக்கு முடிவு கட்டிட்டான்னு அர்த்தம்.
விளக்கு எரிந்து பிரகாசிக்கணும். அல்லேலூயா. மகிழ்ச்சி நாளிலே நீ ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூன்னு சொல்லி துப்பி துப்பி அவளை சபிக்கிறதுக்கு பதில் அன்னைக்கு ஒரு பாட்டு பாடேன். இந்த ஒரு பாட்டை தவிர யாராவது வேற பாட்டு பாடுறாங்களா? என்ன பாட்டு? சுத்தி நின்று துப்புற பாட்டு தவிர யாராவது ஒரு பாட்டு பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை யாருக்கும் வராது. எது மட்டும்தான் ஒரு கேண்டில் பத்த வச்சேன், ஹாப்பி பர்த்டே டு யூ. அவ்வளவு எல்லாரும் சுத்தி நின்று துப்புறது என்ன சந்தோஷமா இருக்கு. அதுல விளக்கு அணைக்கிறது வேலை ஊதி 2 தடவை அணையலைன்னா எப்படி ஊதணுமா? வேகமா ஊதி சீக்கிரம் அணைச்சி தொலை. அர்த்தம் தெரியாம அநேக காரியங்களை நம்ம செய்யறோம். விளக்கு எரிந்து பிரகாசிக்கணுமே ஒழிய அது அணைக்கப்படக்கூடாது. அல்லேலூயா. அன்னைக்கு இந்த பாட்டு பாடுறதை விட நல்ல ஆசீர்வாதமான 2 பாட்டு இருந்தனா 2 சரணத்தை பாடு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நல்ல பாட்டு நிறைய இருக்கும் இல்லையா? நான் செழித்த மரம் போல இருப்பேன், வற்றாத நீரூற்று போல இருப்பேன், நல்ல செழிப்புள்ள ஒளிவ மரத்தை போலையும் திராட்சை கொடியை போலவும் இருப்பேன். என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? உனக்கு தெரிஞ்ச நல்ல பாட்டு இருக்கும் இல்ல? புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுமார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். அப்படி சுத்தி நின்று துப்புறதுக்கு பதில் இதை என்ன செய்ய? பாடு. அணைக்காத, ஒன்று பத்த வைக்காத. பத்த வச்சா நீ என்ன செய்யாத? அணைக்காத. அது தன்னால எரிஞ்சு அந்த வாழ்க்கை எரிந்து பிரகாசிக்க இடம் கொடுப்பாயாக. ஏன் செய்யறோம்னா நிறையமா அருவருப்பான காரியங்களை செய்யணும். இந்த சபையில் உள்ளவங்க இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிடணுங்கிறதுக்காக நான் போன 1-2 இடத்துலலாம் சொல்லிட்டேன். வெளியே பர்த்டேக்கு போன இடங்கள்லாம் சொல்லி அப்போவே தூக்கி கேண்டில் தூர போட வச்சிருக்கிறேன் பல வெளி இடங்களில். ஸ்தோத்திரம். சரி, கேக்கு தான் வெட்டுற, என்ன செய்ய? பேரை எழுதிட்டு அதை என்ன செய்கிற? துண்டு துண்டா. இப்போ யோசித்து பார், கேக்கில் பேரை எழுதி அதை நம்ம என்ன செய்கிறோம்? ஆமாம், வெட்டுறேன், எனக்கு தின்னுட்டு போ. நீ கொஞ்சம் பேர் பேரை எழுத மாட்டாங்க, வெறும் கேக்கோடு நிறுத்திக்கோ. உன் பேரை எழுதி சிலர் நிறைய பெரிய வாளில் வெட்டுவான், பார்த்துருக்கீங்களா? ரவுடிகள்லாம் யாரை வெட்டுறான்? யாரை வெட்டுறான்? அவனையே வெட்டிக்கிறான். அவன் கேட்கல, பேர் எழுதி அவன் வாளில் வெட்டுறான். அந்த வாளால் நான் நாசமாக போறேன், நான் அழிய போறேன்னு அர்த்தம். தன்னை அறியாமலே இந்த உலக ஜனம் தன்னையே அழித்து கொள்ளுகிறது. ஆனா நீ மகிழ்ச்சியின் நாள்ல என்ன ஊதணும்? கர்த்தரை மகிமைப்படுத்தணும். எத்தனை பேருக்கு அசியம் புரிந்தது? எத்தனை பேர் சீக்கிரட்டை புரிஞ்சுக்கிட்டீங்க? சந்தோஷம் மனசிலாயாங்க மறைஞ்சது. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எரிந்து பிரகாசிக்க வேண்டிய விளக்கு, அது அணைக்கப்பட வேண்டிய விளக்கு அல்ல. நாம் வெட்டப்பட வேண்டியவர்கள் அல்ல. ஓகே, பேர் எழுதியாமது வெட்டிக்கோ. என்ன திவ்யா? ஆமா, பேர் எழுதாமையாவது வெட்டு, கேட்க போட்டு நீ கோடாரி கூட வச்சு வெட்டிக்கோ. அருமையான தேவ பிள்ளைகளே, எனக்கு ரொம்ப வேதனை உண்டு. ஜனங்கள் இன்னைக்கு மந்த புத்தியில நிறைய தவறான காரியங்களை செய்யறோம். இப்போ யோசித்து பார். ஆகையினால இன்றைக்கு இந்த ஒரு சின்ன காரியத்தை உங்கள் மத்தியிலே வைக்கிறேன். இந்த எக்கால சத்தம் சத்துருக்களையும் எதிரிகளையும் சுத்தமா அழிக்கும். நீ வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். உன் வாயையும் தொண்டையும் கர்த்தரை உயர்த்த பயன்படுத்து. அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7ஆம் அத்தியாயம் 22ஆம் வசனம். நியாயாதிபதிமாருடைய புஸ்தகம் 7:22. 300 பேரும் எக்காலங்களை ஊதுகையில் கர்த்தர் பாளையம் எங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் ஓங்க பண்ணினார்.
சேனையானது சேரோத்தில் உள்ள பெத்சித்தா மட்டும் தாபாத்திற்கு சமன் ஆபேல் கோலாவின் எல்லை மட்டும் ஓடி போயிட்டு 1,20,000 பேர் விழுந்தார்கள், 15,000 பேர் தப்பித்து போனார்கள். 1,35,000 பேர் அங்க சத்துருக்கள் கூடியிருந்தாங்க. சுற்றி நின்னவங்க 300 பேர். இனி கவனமா கேட்கணும், யாரு எக்கால ஊதணும்? அதான் மெயின். யாரு எக்கால ஊதுனா கர்த்தர் கேட்பார். இங்க ஒரு பெரிய யுத்தம் வந்தது. மீதியானியர்கள் 1,30,000 மலையாளத்தில் ஒன்று வாய்க்க 7:22 300 பேரும் காகளம் ஊதியപ്പോൾ ஏது எத்தனை பேருங்க மனசுல வச்சுக்கணும், ரொம்ப முக்கியம். 300 പേരും കാഹളം ഊതിയപ്പോൾ യഹോവ പാളയത്തിൽ ഒക്കെയും ഓരോരുത്തന്റെ വാൾ താന്താന്റെ കൂട്ടുകാരന്റെ നേരെ തിരിപ്പിച്ചു. സൈന്യം സെരോര വഴിയായി ബത്സീത വരെയും തബത്തിന് അരികെയുള്ള ആബേൽ മെലേക്കയുടെ അതിർ വരെയും ഓടിപ്പോയി. ആമേൻ. நல்ல கவனிக்கணும். அது 8:10 சொல்லுது. 1,10,20,000 பேர் செத்து போனான் சத்துரு, 15,000 பேர் தப்பிச்சாங்க. அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ 1,35,000 பேரை ஜெயிப்பதற்கு எத்தனை பேர் போதும் கர்த்தருடைய கையில? ஒரு அலையிலே சொல்லுங்க. நம்ம 300 பேர் தான் இருக்கிறோம்னு பயப்படாதீங்க. நீ 3 பேர் இருந்தா போதும். இந்த சபையில தேவனுடைய பிள்ளைகள், நீ 30 லட்சம் பேரையும் முறியடிக்கத்தக்கதான பலத்தை உங்க 3 பேருக்கும் கர்த்தர் கொடுக்கிறவரா இந்த இடத்துல உலாவி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு அற்பமான கூட்டம், அற்பமான ஆயுதம் யுத்தத்திற்கு கொண்டு போனது என்னதுங்க? எக்காளம், ட்ரம்பட், எக்காளம். வேற 2 இருந்தது, அது இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். ஆகையினால் இந்த இன்னைக்கு நான் சொல்ல போற காரியம், யாரு எக்காளம் ஊதுனா 300 பேர். இந்த 300 பேர் யாரு? ஸ்தோத்திரம். நீங்க எக்காளம் ஊதுறதுக்கு முன்னால உங்களை நீங்க கரெக்டா, நான் யாரு, நான் எக்காளம் ஊதுவதற்கு தகுதி உள்ளவள் தானா, என் எக்காள சத்தத்தை கர்த்தர் கேட்பாரா? கேட்கணும்னா நான் என்ன செய்யணும்? அதுதான் இன்னைக்கு பிரதானம். இன்னைக்கு பிரதானம் நிறைய கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களுக்கு சொல்ல முடியும், நான் கேட்கறதே நிறைய மறந்துடுங்க. முதல் பாயிண்ட் என்னன்னு நம்ம பார்க்கலாமா? எக்காளம் ஊதுறதற்கு முதல் குவாலிஃபிகேஷன், ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள்ல ஒரு கூட்டத்தை 7ஆம் அதிகாரத்தில் முதல்ல வாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் கிதியோன் என்கிற ஒரு மனுஷனை செலக்ட் பண்ணி, அவனும் ஒரு பயந்தாங்கொள்ளி தான். அவனை பற்றி இன்னொரு நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். அவனும் ஒரு அற்பமான மனுஷன் தான், சாதாரண ஒரு விவசாயி. ஆனால் நம்முடைய காலத்தில் சொன்னா அவன் ஒரு ஃபார்மர், கிருஷிக்காரன். ஸ்தோத்திரம். அந்த மகனை கர்த்தரை எடுத்து பெரிய யுத்த வீரனா மாத்துறார். ஸ்தோத்திரம். அவன் கொடுத்துட்டு ஒரு நாள் ஆண்டவர் சொல்றாரு, நீ வந்து மீதியானிக்கு விரோதமா யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னால ஜனங்கள் எல்லாம் அவன் பக்கத்தில் கூப்பிட்டுன்னு சொன்ன உடனே, இவன் கூப்பிட்ட போது 30,000 பேர் வந்தாங்க. இஸ்ரவேல் மக்கள் எவ்வளவு வந்தாங்க சொல்லுங்க? 30,000 பேர் வந்தாங்க. 30,000 gathered with Gideon. Praise the Lord. ஆனா கர்த்தர் சொன்னாரு, இவன் 30,000 பேர் நல்ல விசுவாசி கிடையாது. நம்ம எல்லாரும் எண்ணிக்கையை தானே பார்ப்போம், நம்பர் സംഖ്യ മാത്രം നമ്മൾ നോക്കൂല. കർത്താവ് കണ്ടു. സ്തോത്രം. ഈ 30,000 വിശ്വാസി ഉള്ള സഭയാണെങ്കിലും ഈ 30,000 ഉള്ള സഭയിലെ ഈ 30,000 പേരും பிராப்தியுள்ளவர் அல்ல, கழிவுள்ளவர் அல்ல. ஏன் பார்வையில் அவங்க சரியில்லடா, அதனால ஒரு காரியம் செய், ஒரு டிக்ளரேஷன் கொடு. இந்த 30,000 பேருக்கு முன்னால ஒரு அறிவிப்பு கொடு. என்ன கொடு? 3ஆம் வசனத்தை படிக்கலாம். ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலைகளிலிருந்து ஓடி போ கடவன் என்று நீ இஸ்ரவேலின் ஜனங்களின் செவி வைக்க பிரசித்தப்படுத்து என்றார். அப்படி ஜனத்தில் 22,000 பேர் ஓடி போன. 32,000 பேர்ல மொத்தம் எவ்வளவுங்க? 32,000 பேர்ல 22,000 பேர் ஓடி போயிட்டான். 10,000 பேர் மலையாளத்தில் ஒன்று வாയിക്കാം. ஆகையால் നീ ചെന്ന് ആർക്കെങ്കിലും ഭയവും ഭീരതയും ഉണ്ടെങ്കിൽ അവൻ ഗീലെയാത്ത് പർവ്വതത്തിൽ നിന്ന് മടങ്ങിപ്പോയിക്കൊള്ളട്ടെ എന്ന് ജനത്തിൽ പ്രസിദ്ധപ്പെടുത്തുക എന്ന് കൽപ്പിച്ചു. എന്നാറെ ജനത്തിൽ 20,000 പേർ മടങ്ങിപ്പോയി. 10,000 പേർ. அப்ப 32,000 பேர் உள்ள சபை விசுவாசிகள் கூட்டத்துல 22,000 பேர் என்ன சிந்தையோட தான் அங்க வந்து கர்த்தருடைய பிள்ளை மாதிரி யுத்த வீரர்கள் மாதிரி நடிச்சிருக்காங்க? பயமும் இருந்துச்சு, பேடி இருந்தது. இந்த பயத்தோடையும் திகிலோடையும் தான் இவங்க தேவனுடைய
மனுஷனாகிய கிதியோனோடு கூட வைக்கொண்டிருந்தாங்க. பிரியமானவர்களே, இங்க இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் நம்புறதே கிடையாது. நீ எப்படிப்பட்டவா எப்படிப்பட்டவன்னு பரீட்சை வைக்கிற. ஃபர்ஸ்ட் பரீட்சை என்ன தெரியுமா? பயப்படுகிறவர்களும் பீருக்களும் பேடிகளும் கர்த்தருக்கு சபையில தேவையில்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? தைரியமும் பலமும் உள்ளவர்களாய் வீரமும் உள்ளவர்களாய் இருக்கணும். அதனால தான் வேதவசனம் நிறைய சொல்லுது. எனக்கு நிறைய வசனம் சொல்ல முடியும். தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் பலனும் தைரியம் உள்ள ஆவியை, நமக்கு தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பயப்படுகிறவர்கள் தேவனை பிரியப்படுத்த முடியாது. பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. வெளிப்படுத்தல் 21:8 சொல்லுகிறது, பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் ஒன்று. வெளிப்படுத்தல் 21:8 சொல்லுது, பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் ஒன்று, அவர்கள் நரகத்திலே பங்கடைவார்கள். மத்தேயு 10:28 நம்ம படிக்கிறோம், நீ சரீரத்தை கொல்ல வல்ல மனுஷனுக்கு பயப்படாதே. இன்னைக்கு நிறைய பேர் பயந்துக்கிட்டே தான் இயேசுவை பின்பற்றாங்க. நிறைய பேருக்கு ஞானஸ்நானம் எடுக்க பயம். ஞானஸ்நானம் எடுத்தவங்களுக்கு சாட்சி சொல்ல பயம். நான் கிறிஸ்தவன் தான். நிறைய பிள்ளைகளுக்கு ஸ்கூலில் காலேஜில் அல்லனா நிறைய தம்பிமார்களுக்கு சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கு கல்யாண வீட்டில் மரண வீட்டில் அல்லனா அரசியலில் அல்லனா பார்ட்டியில், நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் கர்த்தருக்காக இதை செய்ய மாட்டேன், குடிக்க மாட்டேன், இதை வைக்க மாட்டேன், இதை ஆட மாட்டேன், இதை பாட மாட்டேன், நான் கர்த்தருடைய பிள்ளை அப்படிங்கிற தைரியம் இல்லை. ஆனால் சபைக்கு போவாங்க. நான் இயேசுவினுடைய விசுவாசின்னு சொல்றதுக்கு பயம். வில்லேஜ் ஆஃபீஸ்லேருந்து வந்து கேட்குறாங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு. நிறைய பேர் என்ன செய்கிறான், ஒன்றும் வழியில்னா அப்படியே சுப்பிரமணிய கோயிலுக்கு போயிடுறான், சிலர் ஆனச்சாலுக்கு போயிடுறான். ஆமா, எதுக்கு இந்த சபையில் போயிட்டு இங்கே போனா ஒன்றும் கிடைக்காது. பயப்படுகிறவனும் அவிசுவாசியும் ஒன்று மகனே. நீ கல்யாணமாக இருந்தாலும் உன் வீட்டில் நீ சாட்சி உள்ளவனாக இருக்கணும். நீ மரணமாக இருந்தாலும் உன் வீட்டில் நீ சாட்சி உள்ளவனாக இருக்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, நீ வீடு பிரதிஷ்டை பண்ணுனா, நீ வீடு பிரதிஷ்டையும் பால் காய்ச்சறதுக்கும் உங்கள் ஹவுஸ்வாமிக்கும் புறஜாதியுடைய ஹவுஸ்வாமிக்கும் வித்தியாசம் இருக்கணும். நீ சொல்லணும், நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைங்க, இப்படிலாம் செய்ய மாட்டோம், விளக்கெல்லாம் பற்ற வைக்க மாட்டோம், திஷ்டி பூசணிக்கெல்லாம் கட்டி என்ன செய்ய மாட்டோம். ஏங்க அழகான வீட்டை கட்டிட்டு அதுக்கு மூலையில் ஒரு பூசணிக்காவை கட்டி அதில் இப்படி நின்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அர்த்தம்னா உன் வீட்டு மூலையில் இந்த பிசாசு என்ன செய்யுதுன்னு அர்த்தம், உட்கார்ந்து இருக்குன்னு அர்த்தம். சோத்துராம் அல்ல, தமிழ்நாட்டில் உண்டு, விட உண்டோன்னு இன்னைக்கு அறியத்தில்லை, உண்டோ சோத்துர கண்டுட்டு இல்லை. அப்போ நல்ல கவனி, உன் வீட்டில் கல்யாணம் ஆனாலும் பிள்ளை பிறந்தாலும் பிள்ளைய பேர்காலத்துக்கு கூட்டிக்கிட்டு போனாலும் உலகத்தானுடைய முறம் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. பெண் பிள்ளை பெரிய பிள்ளையானாலும் இந்த உலகத்தானுடைய முறம் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. நீ வீடு பால் காய்ச்சினாலும் கடை ஓப்பன் பண்ணாலும் என்ன செஞ்சாலும் சரி, கல்யாணம் ஆனாலும் சரி. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்க செய்யறதை முதல்ல என்ன செஞ்சுட்டு போயிருங்க, அப்புறம் ஊர்க்காரன் செய்யறத அவன் என்ன செஞ்சுக்கிட்டோம். நீ விளங்குவியா? என்னை எதுக்கு கூப்பிடுற? ஒன்னும் ஊர்க்காரனையே கூப்பிட்டு செய். உன்னை கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று, இல்ல பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்று. ஊர்க்காரனுக்கு பயந்துகிட்டு இருக்கணும்னு பைபிள் சொல்லல. நீ உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவன், நீ உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவள். உனக்கு அவனுக்கும் ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இல்லை. ஹல்லேலூயா. விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் எத்தனை பேருக்கு இப்ப தைரியம் வருது சொல்லுங்க பார்க்கலாம். நீ இந்த தைரியம் இருந்தா மட்டும்தான் நீ பாடுற பாட்டோ, நீ செபிக்கிற ஜெபமோ, உன் தொண்டையிலிருந்து வருகிற கர்த்தரை துதிக்கிற துதியோ கர்த்தருடைய சமூகத்தில் போகும். அங்கே இருந்து தேவன் உனக்கு ஜெயத்தை அனுப்புவார். என்ன வேணும்? நான் கர்த்தருடைய பிள்ளைங்கிறதுக்கு என்ன செய்யணும்? தைரியமாக சாட்சி சொல்லணும். ஸ்கூல்ல ஆனாலும் காலேஜில் ஆனாலும் பார்ட்டிலே ஆனாலும் ஃபங்க்ஷன்ல ஆனாலும் நாங்கள் ஏசப்பா பிள்ளைங்கப்பா இதெல்லாம் தொடமாட்டோம். தம்பிமார் தங்கச்சிமார் வேலை செய்கிற இடத்துல ஸ்கூல்ல காலேஜில் நீ கர்த்தருக்கு சாட்சியா இருக்கிற நிமிர்ந்து நிற்கிற தைரியம் இல்லைன்னா
அடுத்து இங்கே வந்து உட்கார்ந்துக்கிட்டு கர்த்தர் ஒன்று அங்கீகரிக்க மாட்டார். மனசில் வச்சுக்கிங்க. ஃபஸ்ட்டு நமக்கு பயப்படுகிறவர்கள், பேடிகள், பயந்தாங்கொல்லிகள் எல்லாரும் என்ன செஞ்சிருங்க, போயிருங்கன்னு சொல்லிடுவார். எனக்கு தைரியம் உள்ள 32,000 பேர் வேண்டாம். தைரியம் இல்லாத, பயம் இல்லாத, சரி தைரியம் இல்லாத, ஒரு வீரம் இல்லாத, கர்த்தருக்கு சாட்சி கொடுக்க இந்த முதுகெலும்பு இல்லாத 32,000 விட கர்த்தருக்காக நிமிர்ந்து நின்று எக்காலம் ஊதுகிற 300 பேரை கொண்டு, அந்த அப்படிப்பட்ட 300 பேர் போதும். 32,000 பேர் கூடி வருகிற சபை அல்ல, 300 வீரமுள்ள எக்காலம் ஊதுகிற கர்த்தருடைய பிள்ளை தேவை. அல்லேலூயா. தயவுசெய்து மாறுங்களா. தயவுசெய்து ஏசப்பாவுக்கு தைரியமா இருப்பீங்களா? தம்பிமாரு நீங்க சாட்சி சொல்லுவீங்களா? நான் சொன்ன நேவியில் நான் இருந்த காரியம் 432 பேருக்கு நடுவிலையும் நான் கிறிஸ்தவன் சொல்லி தைரியமாக அங்கே சாட்சி கொடுத்த ஒரே ஆள் நான் தான். கேரளாவில் வந்து 10-60 கிறிஸ்தவன் இருந்தான். ஒருத்தன் டைம் பைபிள் கிடையாது. எல்லாவனும் அவன் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் பாருக்கு போவான், தண்ணி அடிப்பான், சினிமா பார்க்க போவான். சண்டே ஆனால் நான் சில நேரம் வெளியே விட மாட்டானுங்க. உள்ளே உட்காந்து பகல் ஃபுல்லாக பைபிள் படிச்சுக்கிட்டு இருப்பேன். என்னை வந்து கிண்டல் அடிப்பானுங்க ஹிந்தியில், ஒரு பாகல் உட்கார்ந்துருக்கும்மா, ஆத்மி பாகல் ஓகே அம்மா, இந்த பையன் பைத்தியம் ஆகிட்டான், என்னத்தையே உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்காம்மா. என்னுடைய ஆஃபீஸரே சொன்னார். அவர் ஒரு பெங்காலி, MS தே அப்படின்னு பேர், அவருடைய பேர். பார்க்கும்போதெல்லாம் நான் என் ரூமில் நான் மட்டும் உட்காந்து பைபிளை படிச்சுட்டு, ஒரு நாள் இந்த பைபிளை வாங்கி இப்படி இப்படி திருப்பி பார்த்துட்டு கேட்டார், வாட் இஸ் திஸ் கிதாப் கியா? பைபிள். பைபிளுக்கு மத்தியில் அவங்க பைபிள்னா என்னன்னு தெரியல. இதுக்கு கிறிஸ்தவருடைய ஹோலி புக். அவன் சொல்லிட்டு போனா தும்பாகல் ஓகே அப்படின்ட்டு வீட்டான். நீ இதையே உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்க, நீ பைத்தியம் மட்டும். இந்த 2 வார்த்தை பார்த்தா ஹிந்தியில் ஞாபகம் இருக்கு, என்ன திட்டினதுனால. பிரைஸ் தி லார்ட். ஆமா, நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன். உன்னால முடியும், உன்னால முடியும், உன்னால முடியும், உன்னால முடியும். வேலை செய்யற இடத்துல முடியும், நீ எந்த இடத்துல கல்யாண வீட்டில் முடியும், பார்ட்டியில முடியும், அரசியல்ல முடியும், எந்த இடத்துல நீ கர்த்தருக்கு சாட்சியா இருக்க முடியும். இருந்ததுனால தான் கர்த்தர் என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆக 2வது பாயிண்ட் என்னன்னா, வேகமா போகுமா? 2வது பாயிண்ட், கர்த்தர் சொன்னார் இந்த 12,000 பேர்லையும் கொஞ்சம் பேர் சரியில்லைன்னாரு. இந்த 12,000 பேர்லையும் கொஞ்சம் பேர் சரியில்லை. அவங்கள தண்ணி இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போ. எல்லாம் தாகத்தோடு இருக்கானுங்க. தண்ணி இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போ. யாரு எப்படிப்பட்டவன் நான் உனக்கு வெளிப்படுத்துவேன்னாரு. தண்ணி இருக்கிற இடத்துக்கு போன உடனே 6ஆம், அவங்க நிறைய வசனம் படிக்கணும், டைம் இல்லை. ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, தண்ணி குடிக்கிறதுக்கு குப்பரை படுத்து மாடு மாதிரி நான் தண்ணி குடிக்கிறவனை ஒரு பக்கம் நிறுத்து, கையில் அள்ளி அப்படி வாய்க்கு நக்கி குடிக்கிறவனை தனியாக நிறுத்துன்னாரு. இவன் 12,000 பேரை நடத்திட்டு போனான். என்ன நடந்துச்சுன்னா, இப்போ அங்கே 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கெடுத்து நக்கி கொண்டவர்களின் லக்கம் 300 பேர். மற்ற ஜனங்கள் எல்லாரும் தண்ணி குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குடித்தார்கள். மலையாளத்தில் வாசிக்கலாம். வாய்க்கு வச்சு നക്കി കുടിച്ചവർ ആകെ 300 പേർ ആയിരുന്നു. ശേഷം ജനമൊക്കെയും വെള്ളം കുടിപ്പാൻ മുട്ടുകുത്തി കുനിഞ്ഞു. പ്രൈസ് ദി ലോർഡ്. நல்ல கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்ல கவனி. அப்ப 11,700 பேர் குப்புறப்படுத்து முட்டுக்குத்தி தண்ணி குடிச்சவன். 300 பேர் மட்டும் குப்புறப்படுக்கல, முட்டுக்குத்தல, கொஞ்சம் கையில் அள்ளி அப்படி வாய்க்கு எடுத்து நக்கி குடிச்சுக்கிட்டான். அர்த்தம் என்ன தெரியுமா? குப்புறப்படுத்தி குடிச்சா என்ன அர்த்தம்? நாங்கள் கிராமத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும். அங்கே வேலை செய்யும் பொழுது ஓடையில் இந்த காணலில் தண்ணி ஓடிச்சுன்னா என்ன செய்வோம்? நாங்கள்லாம் காலை ஊனி கலந்த மூக்கு வரைக்கும் தண்ணியில் போடும், உரிவம் கிடந்த மாடு மாதிரி மூக்கிலையும் போயிடும். குடிச்சிருக்க அப்படி தான், ஆற்றுலையோ கிணத்துலையோ ஓடையில் தண்ணி போகிற இடத்துல. அப்படின்னா அர்த்தம் என்ன அப்படின்னா, எனக்கு என்னது நிரம்பணும்? வயறு நிரம்பணும். அள்ளி கையில் குடிச்சா என்ன அர்த்தம்? எனக்கு வயறு நிரம்ப வேண்டாம், என் தொண்டை நனைஞ்சா போதும், என் கண்கள் மேல் நோக்கியே இருக்கணும். ரகசியத்தை சொல்றேன். நீ குப்புறப்படுக்கிற கூட்டம் தேவனுக்கு தேவையில்லை. வயரை நிரப்புவதற்காக ஆண்டவரை பின்பற்றுகிற கூட்டம் தேவையில்லை. உலகத்தின் ஆசீர்வாதத்திற்காக, சோத்துக்காக ஊழியம் செய்கிற கூட்டம், வயிற்றுக்காக ஊழியம் செய்கிற கூட்டம், அற்புதங்களுக்காக ஆண்டவரை தேடுகிற கூட்டம், அதிசயங்களுக்காக ஆண்டவரை தேடுகிற கூட்டம் தேவையில்லை.
இந்த உலகத்துல தாகத்தை மட்டும் தீர்த்துக்கிட்டு கண்ணு ரெண்டு எங்க இருக்கணும்? சத்துருக்கு நேரம் இருக்கும், சத்துரு வந்தா தெரியணும், இல்லை நான் மேலே நோக்கி இருக்கணும். இப்படிதான் குடிப்பான். பிரைஸ் லார்ட். பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? அல்லேலூயா. நீ இந்த உலகத்திலே அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பணத்துக்காக ஊழியம் செய்வாயானால், பணத்திற்காக நீ கர்த்தரை பின்பற்றுவாயானால், உலகத்திற்காக நீ பின்பற்றுவாயானால், வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது, மற்ற எல்லா மனுஷர்களை பார்க்கலை இம்மைக்காக நீ கிறிஸ்துவை ஈ லோகத்தினு வேண்டி ஈ ஆயுஷினு வேண்டி மாத்திரம் நீ கிறிஸ்துவினை அனுகமிக்கும் எங்கில் நீ லோகத்தில் எல்லாவரை காலம் அரிஷ்டன்மாரத்திரை. இந்த உலகத்தில் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட கேட்க கூடாதா? முதலாவது நீ எதை தேடணும்? தேவனுடைய ராஜ்யத்தையும். அப்போ ஆராதிப்பதனுடைய, துதிப்பதனுடைய, இன்னைக்கு பாட்டு பாடினாலும் காசு, மியூசிக் போட்டாலும் காசு, ஊழியத்துக்கு போனாலும் நிறைய இன்னைக்கு நடக்கிறது ஒன்லி ஃபார் மணி, ஆல் ஃபார் மணி, எல்லாமே பணத்திற்காக. ஆகையினால 12,000 பேர் சபையில் இருந்தாலும் கர்த்தர் சந்தோஷப்படுவதில்லை. அந்த 12,000 பேருக்குள்ள எத்தனை பேர் உலகத்துக்காக என்ன பின்பற்றுறான், அற்புதங்களுக்காக என்ன பின்பற்றுகிறான், வேலைக்காக என்ன பின்பற்றுகிறான், வருமானத்திற்காக என்ன பின்பற்றுகிறான், அதிசயத்திற்காக என்ன பின்பற்றுகிறான், எத்தனை பேருடைய கண்கள் பரலோகத்தை நோக்கி இருக்கிறது? நீ எந்த லிஸ்ட்ல? நீங்க எந்த லிஸ்ட்ல? எதுக்கு ஆண்டவரை ஆராதிக்கிறீங்க? தம்பிமார், தங்கச்சிமார், சகோதர சகோதரிகள் சொல்லுங்க, உன் கண்கள் எங்க இருக்கணும்? உயர்த்திடும் ஞான் எந்தே கண்கள் துணை அருளும் வன்கிரியில், உயர்த்திடும் ஞான் எந்தே கண்கள் துணை அருளும் வன்கிரியில். ஆமென். எனக்கு டைம் இல்லை, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை. அல்லேலூயா. வேலைக்காரரின் கண்கள் எஜமாட்டியின் கைகளை, எஜமானின் கைகளை நோக்கி இருக்காமா போல எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. உன் கண்ணு எங்க இருக்கு? இந்த உலகத்தில் சாப்பாட்டில், இந்த உலகத்தில் வஸ்திரத்தில், இந்த உலகத்தில் ஆடம்பரத்தில், உங்கள் உலகத்தில் வருமானத்தில், இந்த உலகத்தில் அழகில் ஆடம்பரத்திலே இருக்குதா? உன் கண்ணு கர்த்தர் மேலே இருக்குதா? இதெல்லாம் அழிஞ்சு போகும். உன் சொத்து சுகமும் எல்லாம் அழிஞ்சு போகும். ஆனால் கர்த்தர் அதை தேடி இதை கூடுதலாக கூட்டி கொடுப்பார். நீ உலகத்தில் நீ தரித்திரியத்தில் இருப்பேன்னு சொல்லலை. ஆனால் முதல்ல எதை தேடுன்னு தான் சொன்னார். அவருடைய ராஜ்யத்தையும் அதை தேடு, வேதத்தை தேடு. ஸ்தோத்ரா. பணத்திற்காக அல்ல, பிழைப்புக்காக அல்ல, கர்த்தருடைய நித்திய ஜீவனுக்காக, கர்த்தருக்காக நாம் ஓடணும். ரெண்டாவது. மூணாவது ஒரு காரியத்தை நான் வேகமாய் சொல்லி முடிக்கிறேன். இப்போ ஆண்டவர் சொன்னார், அந்த 11,700 தள்ளிரு. அதுவும் நல்ல விசுவாசிகள் கிடையாது. சோத்துக்காக. இப்போ புரியுதா? நிறைய கூட்டங்கள்ல 10,000 கணக்கில் வருவாங்க. 50,000 1,00,000 வந்த உடனே அவன் பெரிய எழுப்புதல்மா. எல்லாம் சோத்துக்கு கூடின கூட்டம், அற்புதங்களுக்கு கூடின கூட்டம், பரலோகத்துக்கு கூடின கூட்டம். 12,000ல் 300 பேர் தான் இருந்தான் கர்த்தருக்காக. இப்போ இந்த 300 பேரையும் ஆண்டவர் பிரித்து எடுத்து கொண்டு வந்து 300 பேர்கிட்டையும் இவங்களை பாக்கி எல்லாம் 32,000ல் 31,700 பேர் வீட்டுக்கு போயிட்டான். இந்த 300 பேர் மட்டும் கிதியோனோடு கூட அந்த ராத்திரியிலே வனாந்தரத்திலே தங்குகிறார்கள். அந்த ராத்திரியில் என்ன செய்கிறாரு? ஆமீன். 7:9 படிச்சிங்கன்னா தெரியும். அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து சேனையின் இடத்திற்கு போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். அப்போ இவங்க எங்கே தங்குறாங்க? அன்று ராத்திரி யெகோவா அவனோடு கல்பிச்சது, நீ எழுநேற்று பாளையத்தின் நேரம் சொல்லி சத்துருடைய பாளையத்துக்கு போக சொல்கிறாரு. அப்போ இவங்க எங்கே தங்குறாங்க? மூணாவது கேரக்டர் வேகமாக சுருக்கமாக சொல்கிறேன். இவங்க எங்கே தங்குறாங்க? ராத்திரியில் வீட்டுக்கு போகலை. அதாவது சௌகரியத்தை விரும்பாத கூட்டம், ஆடம்பரத்தை விரும்பாத கூட்டம். இன்னைக்கு கர்த்தரை ஆராதிக்கணும்னா நமக்கு என்னெல்லாம் இருக்கக்கூடாது? குளிர் இருக்கக்கூடாது, மழை பெஞ்சிடக்கூடாது, கொஞ்சம் கூட சரீரத்தில் பலவீனம் இருந்துடக்கூடாது. என் வீட்டில் இன்னும் பலவீனம் மாறல. எனக்கெல்லாம் பாஸ்டர் அம்மாவுக்கும் என்னன்னு தெரில, ஒரு பரீட்சையின் காலமான்னு தெரில. ஆனாலும் தேவனுக்காக என்ன பலத்தோடு ஓடணுமோ ஓடிக்கிட்டு இருக்கிறோம் அவருடைய கிருபையினால், உங்கள் ஜபத்தினால. நல்ல கவனிங்க. எல்லாம் சாதகமாயிருக்கும் பொழுது தேவனை ஆராதிக்கிறவனை தேவன் விரும்புவதில்லை.
கரண்ட் இருந்தாலும் சரி, இல்லாமல் போனாலும் சரி, வெயில் இருந்தாலும் சரி, மழை இருந்தாலும் சரி, குளிராக இருந்தாலும் சரி, தீச்சுளையாக இருந்தாலும் சரி, சிங்கக்கபியாக இருந்தாலும் சரி, என்ன போராட்டமாக இருந்தாலும் சரி, கர்த்தரை வனாந்தரத்திலும் இருட்டிலும் ஆனாலும் சரி, சூழ்நிலை எல்லாம் சில நேரம் இருளடைஞ்சிருந்தாலும் சரி, சௌகரியங்கள் இல்லாமல் போனாலும் சரி, கர்த்தரோடு கூட ஊழியக்காரனோடு கூட வனாந்தரத்தில் இருந்து கர்த்தரை பின்பற்றுகிற கூட்டமே எக்காலம் ஊதும் போது கர்த்தர் கேட்டு ஜெயம் கொடுக்கிறவராயிருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேருக்கு எல்லாம் சாதகமாக இருந்தால் கொடுப்போம். ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் கொடுக்கிற 10,000ங்களை விட ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு வச்சிருந்ததையும் கொடுத்தாங்கல்ல ஒரு ஏழை விதவை, அவங்க மேலே தான் கர்த்தர் சந்தோஷப்பட்டார். நான் அடிக்கடி முன்னால் ஒரு வார்த்தை சொல்லுவேன், சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமாக இருக்கும் பொழுது ஆராதிப்பதோ, கொடுப்பதோ, துதிப்பதோ, பாடுவதோ, ஊழியம் செய்வதோ பெரிய காரியம் அல்ல, தேவனுக்கு பிரியமானதும் அல்ல. சூழ்நிலைகள் எல்லாம் பாதகமாக இருக்கும் பொழுதும் நீ வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும், ஆராதிக்கணும், கொடுக்கணும், கர்த்தருக்கு சாட்சியாக ஜீவிக்கணும். சாகச்சரியங்கள் எல்லாம் நமக்கு அனுகூலமாக இருக்கும்போது கர்த்தாவினை அனுகமிக்கிறதோ, பிரார்த்திக்கிறதோ, கொடுக்கிறதோ வல்லிய காரியம் எல்லாம். சாகச்சரியங்கள் எல்லாம் நின்று ஜீவிதத்தில் எனக்கு பிரதிகூலமாக இருக்கும்போது நீ இயேசுவினை ஆராதிக்கணும், பைபிள் வாசிக்கணும், பிரார்த்திக்கணும். நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? பைபிள் படிக்கலையா? சமாதானமே இல்லை பாஸ்டர், அதனால் நாங்கள் ஒரு வாரமாக எதை தொடவே இல்லை பைபிள். நீ கர்த்தருடைய பிள்ளை அல்ல. வேலை இல்லை பாஸ்டர், பிரச்சனை பாஸ்டர், குடும்பத்தில் ஒரே சண்டை பாஸ்டர், அதனால ஜெபிக்க கூட மனசு இல்லை. அந்த நேரத்தில் ஜெபிக்கிறவன் தான் அந்த நேரத்தில் வனாந்தரத்திலையும் போராட்டத்திலையும் இருளிலையும் கர்த்தரை பின்பற்றுகிற கூட்டமே உண்மையான தேவனுடைய கூட்டம். உன்னுடைய வாயிலிருந்து எழும்பும் எக்கால சத்தத்திற்கு வல்லமை உண்டு, அது உன் சத்துருக்களையும் நிர்மூலமாக்கும். கையை தட்டிடாதீங்க, கை ஒடிஞ்சு போயிடும். பத்திரமா வீட்டுக்கு கொண்டு போயிடும். தட்டும்போது டப்புன்னு ஒடிஞ்சு போச்சு. மனுஷன் தலைகீழ பிறந்தவங்கிறது எவ்வளோ கரெக்டாக இருக்குது. தட்டாதீங்கன்னா உட்காந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நல்லா கவனி. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, உனக்குள்ள இன்னும் ஆவியானவர் வரலன்னு அர்த்தம். இந்த வார்த்தை இறங்கலைன்னு அர்த்தம். வார்த்தை இறங்கலைன்னு எதை நாங்கள் நம்ம உட்கார்ந்துருக்கோம். இப்போ நம்ம உட்காந்துக்கு இப்போ பார்க்குறதெல்லாம் ஆச்சு. எப்போ விடுவார், எப்போ விடுவார். கடைசி காரியத்தை சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன், நிறைய உண்டு. ஆகையினால் தேவனை துதிக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும். எந்த சூழ்நிலையிலும் இயேசுவை பின்பற்றணும், வேதம் வாசிக்கணும், பைபிள் படிக்கணும், ஜெபிக்கணும், ஊழியம் செய்யணும், நம்மால் இயன்றதை கொடுக்கணும். அல்லேலூயா. எனக்கு எல்லாம் கடனாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, கடன் மாறட்டும் கொடுப்பேன், வேதனை மாறட்டும் கொடுப்பேன், பிரச்சனை மாறட்டும். உனக்கு சாகிற வரைக்கும் என்ன மாறாது? ஒரு கடன் இல்லைன்னா இன்னொரு கடன் வரும், ஒரு பிரச்சனை இல்லைன்னா இன்னொரு பிரச்சனை வரும். வரும்ல என்ன? ஆமாம், ஒன்றும் இல்லைன்னா பைக்கை வாங்குவோம், பைக்கை வாங்கினோன்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சுன்னா காரை வாங்குவோம், காரை வாங்கிட்டு 5 வருஷம் ஆகும்போது அது கார் ஒரு மாதிரி ஓடிடும், அடுத்த காரை வாங்குவோம். ஆயுசு முழுவதும் நம்ம டியூ கட்டுவோமே, என்னைக்கு கொடுக்க? இது மனுஷ இயல்பு, அதுதான் மனுஷ இயல்பு, அதுதான். அதனால தேவனுக்கு நேரம் கொடுப்பதோ, தேவனுக்கு உன்னை கொடுப்பதோ, தேவனை துதிப்பதோ, ஆராதிப்பதோ, தேவனுக்கு நீ எதையும் கொடுப்பதோ எல்லா சூழ்நிலையிலும் இருக்கணும். அல்லேலூயா. கடைசியா சொல்லி, இப்படிப்பட்டவர்கள் இந்த 300 பேரும் இப்ப என்ன கையில வச்சிருக்காங்க? எக்கால வச்சுட்டு எப்போ ஊதுறாங்க தெரியுமா? எப்போ ஊதுறாங்க தெரியுமா? 19ஆம் வசனம், 7:19. நடு ஜாமத்தின் துவக்கத்தில், எல்லாரும் படிங்க, முடிச்சிடுறேன் நான். துவக்கத்தில் மாற்றி வைத்த பின்பு கிதியோனும் அமனினோடு இருந்தவர்களும் துவக்கத்திலே பாளையத்தின் முன்னணியில் வந்து எக்காலங்களை ஊதி மத்திய யாமத்திൻ്റെ ആരംഭത്തിൽ അവർ കാവൽ മാറി നിർത്തിയ ഉടനെ ഗിദിയോനും കൂടെയുള്ള 100 പേരും പാളയത്തിന്റെ അറ്റത്ത് എത്തി കാഹളമൂതി കയ്യിൽ ഉണ്ടായിരുന്ന ബാക്കിയെല്ലാം നമ്മൾ പഠിച്ചു. அவங்க எக்காலம் ஊதும் போது என்ன நடந்ததா? இப்போ எத்தனை பேர் தான் எக்காலம் ஊதுறாங்க? 300 பேர் தான். குள்ள இருக்கிறது எத்தனை பேர்? 1,03,000
35,000 சத்துருக்கள். நீ இந்த கேரக்டரோடு கூட எப்ப எக்கால ஊதுனாங்க? நடுராத்திரி. ராத்திரியிலையும் விழித்திருக்கிற ஒரு கூட்டம். அல்லேலூயா. எப்பங்க? நடுராத்திரியிலையும் சில நேரம் எழுந்து இருந்து அல்லனா படுத்து கொண்டே அழுது செபிக்கிற ஒரு கூட்டம் கர்த்தருக்கு தேவை. அல்லேலூயா. அதாவது அநேகர் உறங்குகிற நேரத்தில், நடுராத்திரி என்பது பயத்தை கொடுக்கிற ஒரு இருட்டு நேரம், உறங்குகிற ஒரு இருட்டு நேரம், எல்லாரும் மயங்கி கிடக்கிற நேரம். ஆனால் கர்த்தருக்காக நிலை நிற்க விரும்புகிற 300 பேரும் உறங்குவதும் இல்லை, பயப்படுவதும் இல்லை. அவர்கள் எந்த ராத்திரியிலும் கர்த்தருக்காக எழும்பி ஜொலிப்பார்கள். அல்லேலூயா. எந்த ராத்திரியிலும் அவர்கள் ஜெபிப்பார்கள், எந்த ராத்திரியிலும் அவர்கள் துதிப்பார்கள், எந்த இருட்டு நிறைந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்காக அவர்கள் ஊழியம் செய்வார்கள். எந்த இருட்டும் அவர்களை பயப்படுத்தாது, எந்த இருளும் அவர்களை உறங்கவும் வைக்காது. அந்த எந்த காரியங்களும் அவர்களை பயப்படுத்தவும் செய்யாது, எந்த காரியங்களும் அவர்களை மயக்காது. ராத்திரி என்பது பாவம் செய்கிற நேரம், கொள்ளையடிக்கிறவன் கொள்ளையடிக்கிற நேரம், விபச்சார கூட்டம் விபச்சாரம் செய்கிற நேரம், இந்த உலகம் மாயையிலே மயங்குகிற நேரம். ஆனால் கர்த்தருக்குரிய 300 பேரு அந்த ராத்திரியிலும் இவன் பார்ட்டியில் மயங்குவதும் இல்லை, உலகத்தின் இச்சைகளில் மயங்குவதும் இல்லை. இவன் கர்த்தருக்காக நிற்பான். குடும்ப ஜீவியம் அது வேற. அந்த ராத்திரியில தான் வெளியே போவான், பயலுக ஊர் சுத்த போயிட்டு லேட்டாக வருவான். எவன் கூட போகிறான், எங்கே போகிறான், வர்றான்னு தெரியாது. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு பையனோ ஒரு பொண்ணோ ராத்திரியில் தாய் தகப்பனுக்கு தெரிஞ்சோ தெரியாமல வெளியே போகுது, லேட்டாக வருதுன்னா அது சீக்கிரம் அழிஞ்சு போயிரும்னு அர்த்தம். வேணா எழுதி வச்சுக்கோ. அது எவன் கூட போகிறேன்னு சொன்னாலும் சரி, அப்பா அம்மா வந்த பிற்பாடு அந்த பயலோ பொண்ணோ லேட்டாக வருது, என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன், நான் பார்ட்டிக்கு போனேன், அதுக்கு போனேன், இதுக்கு போனோம்னா நீ எழுதி வச்சுக்கோ, சீக்கிரத்தில் அந்த பையனோ பொண்ணோ அழிஞ்சிரும். அதுக்குள்ளே நிறைய பாவம் வரும். என பாவத்தின் நேரம் இருளின் நேரம், சாத்தானின் நேரம் அது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த இருளின் நடுவிலும், குடும்ப சந்தோஷம் அது வேற, பிரைஸ் தி லார்ட். அந்த இருளின் நடுவிலும் அந்த ராத்திரியிலும் கர்த்தருக்காய் காத்திருக்கிற கூட்டம் உலகத்திலேயே எங்கேயும் உள்ள பார்ட்டியிலோ ஃபங்க்ஷனிலோ சிக்கி கொள்ளாது. அது கிதியோனோடு கூட, கர்த்தர் தனக்கு கொடுத்த ஊழியக்காரனோடு கூட அது எக்காலம் ஊத வேண்டிய நேரத்திலே அது எக்காலம் ஊதும். திறப்பில் நின்று ஜெபிக்க வேண்டிய நேரத்திலே அது திறப்பிலே நிற்கும். அது கர்த்தருக்காக யுத்தம் பண்ணுகிற கூட்டம். அப்படிப்பட்ட கூட்டத்துக்கு தான் கர்த்தர் ஜெயத்தையும் கொடுப்பார். இவங்க இப்போ வேற ஒன்றும் செய்யலை, பட்டயம் எடுக்கல, சத்ருவை போய் வெட்டலை, இவங்க செய்ய வேண்டியதை ஒழுங்காக செஞ்சாங்க. கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார். உனக்காக, இங்கே இருக்கிற 300 பேருக்காக தேவன் யுத்தம் பண்ண வல்லவராய் இருக்கிறார். நீ செய்ய வேண்டியது 4 கேரக்டர் நல்லா வச்சுக்கோ. ஆமன். இந்த இரவு நேரம் என்பது உறங்குகிற நேரம் ஒரு சிலருக்கு, ஒரு சில நேருக்கு கொலையும் கொள்ளையும் நடத்துகிற நேரம், ஒரு சிலருக்கு பார்ட்டியும் ஃபங்க்ஷனிலும் மயங்கி இருக்கிற விபச்சாரத்தில், வேசித்தனத்திலும், மதுபானத்திலும், போதைப் பொருட்களிலும் சிக்கி இருந்து நேரத்தை செலவிடும் நேரம். ஆனால் ஒரு கூட்டருக்கு மாத்திரம் கர்த்தரை ஆராதிக்கிற நேரம், அல்லது ஜெபிக்கிற நேரம், அல்லது தேவனோடு இருக்கிற நேரம், குடும்பத்தில் இளைப்பாறுகிற நேரம், தேவ சமூகத்திலே காத்திருக்கிற நேரம். முதலாவது காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீ தேவனுடைய கிதியோனுடைய கூட்டத்தில் இருந்தால், 32,000 பேருடைய கூட்டத்தில் அல்ல, 300 பேருடைய கூட்டத்தில், இந்த நாளில் ஒருவனாக, இந்த 4 சுபாவமுடைய மகனாய் மகளாய் நீ இருக்கணும். முதலாவது, தேவனுக்காக சத்தியத்திற்காக சாட்சியாக வாழுவதற்கு எந்த சூழ்நிலையில் நீ பயப்படுகிறவனாய் பயந்தாங்குள்ளியாய் இருக்கக்கூடாது. கர்த்தருக்காக தைரியமுள்ள சாட்சியாய் வாழ வேண்டும். இரண்டாவதாக, உலகத்திற்காக இயேசுவை பின்பற்ற, வயர நிறைப்பதற்காக இயேசுவை பின்பற்றி குப்புறப்படுத்த பூமியவே பார்க்கிற கூட்டமாக இருக்கக்கூடாது. குப்புறப்படுத்தவனுக்கு எதுதான் கண்ணில் தெரியும்? பூமி தான் தெரியும். அள்ளி குடிச்சவனுக்கு ஆகாயம் கண்ணில் தெரியும். ஒரு அல்லையிலே சொல்லுங்க. ஹல்லேலூயா. குப்புறப்படுத்து பூமியின் மேலே கண் வைத்து வாழுகிறவனாய் அல்ல, அள்ளி குடித்து ஆகாயத்தை நோக்கி, முன்னதரை நோக்கி கண் வைத்து வாழுகிற மகனாய் மகளாய் இருந்து பார். உன்னுடைய ஐஸ்வர்யமும் குறையாமல், உன் வாழ்க்கையும் நிறைவாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார்.
மூன்றாவதாக பிரைஸ் தி லார்ட், அந்த 300 பேருடைய எந்த சௌகரியத்தின் மத்தியிலே அல்ல, அசௌகரியத்தின் மத்தியிலும், ஆடம்பரத்தில் அல்ல, போராட்டத்தின் மத்தியிலும், உறங்க முடியாது, படுக்க முடியாது, வனாந்தரத்தில் யுத்தம் எப்ப சத்துரு வந்துருவான்னு தெரியாது, அந்த சூழ்நிலையிலும் தன் ஊழியக்காரனோடு கூட யுத்தத்திற்கு ஆயத்தமாய், சௌகரியம் இல்லாத சூழ்நிலையிலும், ஆடம்பரம் இல்லாத சூழ்நிலையிலும் தேவனோடு கூட ஊழியக்காரனோடு கூட நிற்கிற ஒரு கூட்டம். நாலாவதாக, நடுராத்திரி ஆனாலும் கர்த்தர் வருகிறார் என்று சொன்னால் ஆயத்தமாய் இருக்கிற ஒரு கூட்டம். அல்லேலூயா. நடுராத்திரியில் தான் இதோ மணவாளன் வருகிறார் என்ன கேட்குமா? சத்தம் கேட்கும். நடுராத்திரியில் இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக. அப்ப ஆயத்தமாய் இருக்கிற ஒரு கூட்டம். உலகம் வெறி கொள்ளுகிறது, ராத்திரியில் வெறி கொள்ளும். எல்லா அருவறுப்புகளும் ராத்திரியில் நடக்கும். ஆனா கர்த்தருடைய கூட்டமோ குடும்பமாய் கர்த்தருக்கு ராத்திரியிலும் பரிசுத்தமாக ஓடிக்கொண்டு இருக்கும். இதையெல்லாம் செய்யும் போது நீ உன் வாயிலிருந்து சொல்லுகிற ஒரு சத்தம், உன் தொண்டையாகிய எக்காலத்திலிருந்து சொல்லுகிற ஒரு சின்ன சத்தம் கர்த்தருடைய செவிகளில் ஏறும். அந்த சத்தம் உனக்காக யுத்தம் பண்ணும். நீ சரியா ஜெபிக்க தெரியாம ஓன்னு அழலாம், அல்லனா ஒரு துதிக்கலாம். எக்காலத்திற்கு ஒரே சத்தம் தான் இருக்கு, அதுக்கு வேர்ட்ஸ் எல்லாம் கிடையாது. ஒருவேளை நீ வேர்ட்ஸே இல்லாம, வார்த்தையே இல்லாம நீ ஏங்கி ஏங்கி கண்ணீர் வடிக்கலாம். உன்னுடைய எக்கால சத்தம் தொண்டையிலிருந்து வருகிற பெருமூச்சின் சத்தத்திற்கும் தேவன் செவி கொடுக்க வல்லவராயிருக்கிறார். பயப்படாதே. உன் ஏங்கலின் சத்தத்திற்கும் ஓங்கலின் சத்தத்திற்கும் உன்னுடைய ஏக்க பெருமூச்சுக்கும் கர்த்தர் செவி கொடுக்கிறார். வார்த்தை இல்லை, ஆனா கர்த்தர்கிட்ட நீ ஏங்கி அழுகிறாய், கரைகிறாய், கூவுகிறாய். உனக்கு அற்புதம் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த நாளிலே நீ அதை பெற்றுக்கொள்ளுவாயாக. இந்த நாள் உனக்கு அற்புதத்தின் நாளாய், இந்த இரவு தேவனுக்கு உனக்காய் யுத்தம் பண்ணுகிற நாளாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்க்கலாம்.